சக்தி சிரசு தலைமையகத்தில் நேற்று இரவு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. உடைமைகளை இழந்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ள மக்களுக்கு வழங்குமாறு தெரிவித்து நாட்டின் நாலாபுறங்களிலும் உள்ள மக்கள் எமக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்கள் இவ்வாறு தயார்படுத்தப்பட்டன. நிவாரணக் குழுக்கள் சக்தி சிரசு தலைமையகத்திலிருந்து இன்று அதிகாலை பயணத்தை ஆரம்பித்தன. குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. தெதுருயா பெருக்கெடுத்தமையினாலும் மண்சரிவு ஏற்பட்டமையினாலும் பாதிக்கப்பட்ட கந்தேகதர, பிஹிம்புவ, ரம்படகல்ல, கஹல்ல, நோனிகுட உள்ளிட்ட கிராம மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சுகாதார பொருட்கள் உள்ளடங்கிய பொதிகள் கோனிகுட வைத்தியசாலைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. சக்தி சிரசு தலைமையகத்திலிருந்து நேற்று இரவு பயணத்தை ஆரம்பித்து நிவாரணக் குழுக்கள் நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை இன்று அதிகாலை சென்றடைந்தன. மதுரட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு பதியம்பல்ல, தாபடுவெல கிராமத்தில் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 70 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் ஹங்குராங்கத்த இல்லகொல்லு விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சக்தி சிரசு நிவாரண யாத்திரையூடாக நன்மை பெற்றனர். மண்சரிவினால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்ட மொரகொல்ல கிராம மக்களை எமது மற்றொரு குழுவினர் சந்தித்தனர். பல்லேவலு, கித்துல்பே உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. குட்டிகாவத்தை குடாபத்கமுவு சோமாவதி மகளிர் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியே இவர். கரணிகங்கை பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த நிவாரணக் குழுவினர் அவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை நேற்று வழங்கினர். சக்தி சிரசு தலைமையக வளாகம், டெபானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்திற்கு பொதுமக்கள் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். அன்று எவரையும் தொந்தரவு செய்யாமல் துணிச்சலுடன் எழுந்து நின்ற மக்கள் வீடற்று நெருக்கடி நிலைமையை என்று எதிர்கொண்டுள்ளனர். நெருக்கடியான மக்களை தனிமைப்படுத்தாமல் மனிதத்தின் புனிதத்தை பறைசாற்றும் நோக்கில் சக்தி சிரசு நிவாரண யாத்திரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது.